First sum. From the following information, prepare Liquiditas final statement of account. Cash at bank, surplus from securities, expenses of liquidation, Liquiditas remuneration, preferential creditors, unsecured creditors, preferential shareholders, equity shareholders. நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் டெபிட் சைடு ஃபுல்லாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் இன்கம் என்னென்ன லிக்விடேஷன் மூலமாக நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்குது. தென் கிரெடிட் சைடு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க டு கேஷ். ஸோ டு கேஷ்னு கொடுக்கலாம், அதர்வைஸ் டு பேலன்ஸ் ட்ரா டவுன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிடலாம் 1 lakh. டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ், இந்த ரெண்டும் தான் நமக்கு அமௌண்ட் வந்து ரியலைஸ் ஆயிருக்குது. ஸோ இதோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 11,10,000. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டரா பார்ப்போம். செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இல்லை, இந்த சம்ல இல்லை. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், லிக்விடேட்டார் ரெமுனரேஷன், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், அன்செக்யூர்டு கிரெடிட்டார், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஹோல்டர், தென் ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர். ஸோ நமக்கு 1,10,000. ஸோ பாருங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 30,000, ரெமுனரேஷன் 7,000, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 2 lakhs, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 7 lakhs, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 1 lakh. ஸோ நமக்கு போதுமான அளவு இருக்குது. லாஸ்ட் நமக்கு 73,000 தான் கையில் இருக்குது. பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது 1 lakh. ஸோ நமக்கு என்ன கையில் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். ஸோ நமக்கு அந்த பேலன்ஸ் யாருக்கு கொடுக்குறோம்? ஈக்விட்டிக்கு கொடுக்குறோம். இது ப்ரிஃபரன்ஷியலோட முடிஞ்சோன்னா அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அந்த பேலன்ஸ் கொடுப்போம். தேங்க்யூம்மா.